நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப யாரை கேட்டா உங்களை 100 பவுன் போட சொன்ன? டேய், நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? கட்டிக்கு போறது நானா இல்ல நீயா? டேய், அம்மா கிட்ட மரியாதையா பேசு. என்ன மரியாதை? அம்மாவால எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க? என்ன நினைப்பாங்க? வசந்த மாப்பிள்ள நினைப்பாங்க. 30 பவுன் போடுறாங்களா? 30 பவுன். 50 பவுன். இருக்கட்டும்டா. நீ என்ன ஆட்டோ ஓட்டியா கொளுத்து வேலை பாக்குறியா? 50 பவுன் போடுறதுக்கு. ஏமா லூஸ் மாதிரி பேசுற? வேலைக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்குடா. நிறைய கேட்டாதான் பெரிய எடுத்து மாப்பிள்ள நினைப்பாங்க. கிழிச்சாங்க. இப்ப என்னடா பண்ணணும்? ஒழுங்கா மரியாதையா மீனாட்சி அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு தாண்டா கேட்டுறேன். இப்படி ஒட்டு உறவும் பத்த பாசமும் இல்லாத புள்ளைய பெத்தது என் தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் மன்னிப்பு கேக்குறேன்டா. போதுமா? மா, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? டேய், பொண்ணு வீட்ல நகை கேக்குறது ஒன்றும் தப்பு இல்ல. அது எது உலகமா தப்பு மாதிரி பேசிட்டே இருக்க? பொண்ணோட அப்பா பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல ஒரு வலையிலோ செயினோ போடுறதுலாம் சகஜம் தான். நான் ஒண்ணு இல்லன்னு சொல்ல. ஆனா இத போடு அத போடுன்னு பிச்சை கேக்குறதுக்கு பாரு, எவ்வளவு பெரிய அசிங்கம். பாருடி இவனே, என்னென்னமோ பேசுறான். கொஞ்சமாவது அம்மாங்கிற மரியாதையோ அன்போ இருக்கா இவங்கிட்ட? மா, நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நீ பண்ணது தப்பு, அத முதல்ல ஒத்துக்க. டேய், நீங்க எதுவும் பேசலையா? அடுத்து ஆரம்பிப்பீங்களே, ஆரம்பிங்க. அசிங்கமா உன்னை திட்டணும்னு பாக்குறேன். ஆனா அதுக்கேத்த மாதிரி வார்த்தை கிடைக்கல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க நான் நகை கேட்டது தப்பா? என்னடி தென்னாலி கமல் மாதிரி ஆக்ட் கொடுக்குற? நல்ல திட்டம் போட்டு இவன் கல்யாணத்தை போட்டு தள்ளிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி எங்க நான் அப்படி கேட்டது தப்பான்னு கேட்குறேன். ஏமா, அவர் தான் வீட்டை தரேன் கல்யாண செலவுலாம் ஏத்துறேன்னு சொல்றாருல, அதுக்கப்புறமா உனக்கு புத்தி வந்துச்சா? சரவண, புத்தி எல்லாம் பிறப்பிலேயே இருக்கணும்டா. பை பர்த்லயே பேக்கேஜா வரணும். அப்புறமாலாம் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ண முடியாது. அப்ப என்ன முட்டாளுங்கிறீங்களா? முட்டாள் இல்லடி நீ, முடிச்சவிக்கி, கேடி பகர், பெரிய தில்லாலங்கடி, பயங்கரமான டபுள் பார்ட்டி டோங்கரே. அப்பா, நீ என்ன பேசுற எனக்கே புரியலையே. நார்த் மெட்ராஸ் தமிழ்ல உங்க அம்மாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன்டா. இத பாருங்க, நகைக்கு அவங்க சம்மதிச்சாதான் நாங்க கல்யாணத்துக்கு வருவோம். நகை வேணாம் அது இதுன்னு நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்க்க எங்களை விட்டு கொடுத்தீங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கே வரமாட்டோம். ஏன் சரவணா, இவங்க 2 பேரும் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரணுமா? பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 அடுக்கு கேரியர்ல வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து அமிச்சா போச்சு. ஐயோ, எனக்கு என்னமோ மாதிரி வருதுங்க. நடிக்காதடி. எதுல நடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. இரு, உனக்கு உண்மையிலேயே ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அப்ப நானும் சரவணனும் உனக்கு கிச்சிலிக்கா மூட்டி விளையாட்டு காட்ட போறோம். இப்ப என்ன பண்றது? நம்ம ஒன்னும் செய்ய முடியாதுடா. உங்க அம்மா பண்ண காரியத்துக்கு நம்ம வாயே திறக்க முடியாது. கோவத்துல அந்த வெள்ளை வேஷ்டி போங்கடா வெளியிலன்னு சொன்னா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். டேய் சரவணா, ஒரு விஷயத்த நீ ஞாபகத்துல வச்சுக்க. உங்க அம்மா அத்தனை பேர் முன்னாடியும் நகை கொடுத்தாதான் கல்யாணம்னு உறுதியா சொல்லிருக்கேன். வேணாம் தேவையில்லைன்னு நீ அவங்க முன்னாடி எதையாவது சொதப்பன எனக்கு பெரிய அவமானம் ஆயிடும்டா. அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, உனக்கு நான் அம்மாவும் இல்ல. அத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் இஷ்டத்துக்கு நீ இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு விஷயமாவது என் இஷ்டப்படி நடக்கட்டும். அதுவும் உன் அம்மா உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா மனத்தை காப்பாத்த போறியா இல்ல பொண்ணு வீட்டுல நீ நல்ல பேர் வாங்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்கோடா. நீ ஏன் இங்க நிக்கிற? அதான் உங்க அம்மா பின்னாலே வாழை பிடிச்சிட்டு போவியா? போக வேண்டியது தானே. உங்க அம்மாவை பாதி கெடுக்கிறதே இவ தாண்டா. இவளை ஒரு நாள் ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்க, உங்க அம்மா தெரிஞ்சிருவா. என்னடா யோசிக்கிற? என்னப்பா அம்மா இப்படிலாம் பண்ணுது? நான் தான் அப்பவே சொன்னேனே, உங்க அம்மா ஒரு ரிவால்வர் ரீட்டான்னு. மீனாட்சி அப்பா என்னப்பா சொல்லுவாரு? அவர் என்ன சொல்றதுக்கு இருக்கு. ஆனா மீனாட்சி உன்னை தூணு துப்புவா. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியுது. இது எப்படிதான் சரி பண்றதுன்னு நீதான் ஒரு ஐடியா கூட. விட்டுப்புடி. ஏன்பா கட்டி பிடிக்க வேண்டிய நேரத்துல விட்டு பிடின்றியா? என்னடா செய்யறது? வழக்கமா கதையில வில்லன்க தனியா தான் என்ட்ரி ஆவானுங்க. நம்ம கதையில தான் ஆரம்பத்திலிருந்தே நம்ம கூடவே இருந்திருக்கிறானுங்க. அது இப்பதான் ரிவீல் ஆகுது.
அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. என்னடா பயம்? பாவம் மீனாட்சி அப்பா, அவர் வந்து என்ன சொல்லுவார்னே தெரியலையே. தம்பி, ரிசல்ட் வரும்போது பயந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பயம் பரீட்சை எழுதும் போது இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பரீட்சைலாம் எழுதியாச்சு. ரிசல்ட் வர வேண்டியது ஒன்று தான் பாக்கி. இப்போ பயப்படுறதுல நோ யூஸ் மை சார்.